श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते पाच्चकाराय महादेशिकाय नमः। श्रीमते कुलभूषणमहादेशिकाय नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंगा नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां तदाकृति சீருண்டுதோ புலுதிருவேங்கடமுடையான் பாரண்டச் சொன்ன படமொழியுள் ஓரொன்றுதானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. பாகவதாள் சுவாமி தேசிகனுடைய தயாசகம் என்ற கிரந்தத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். நேற்றைய பர்யந்தம் 23 பாசுரங்கள் நமக்கு பிராப்தமாக இருக்குது. இன்றைய தினம் 24வது பாசுரம். கீழ்ப்பாசுரத்திலே சுவாமி தேசிகன் சாதித்த விஷயமானது கடலுடைய சுபாவமானது குளிர்ந்திருக்கும். அதை போல தயாதேவி சுபாவமாகவே திருவேங்கடமுடையானை அடைந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ணுற பாவங்களாலே எம்பெருமான் கோபிஷ்டராயிருக்கார். ஒரு பிரளயம் ஏற்படுத்தி ஒரு கோர தாண்டவம் ஆட வேண்டும் என்று எம்பெருமான் சங்கல்பித்து தன்னுடைய திருஷ்டியை கோபமாக பார்க்கும்போது அந்த திருஷ்டியையும் தன்னுடைய தயாதேவியானவள் மாற்றி ஒரு கோர தாண்டவம் இல்லாமல் நளினமான ஒரு நடனத்தை ஆடுவதாக மாற்றி அமைக்கிறாள்னு கீழ்ப்பாசுரத்திலே சாய்ச்சா நமக்கு ஜலதரிவ சீததாதயத்வாம் அப்படின்னு சாய்ச்சார். இப்போ அஸ்மின் பாசுரம் இந்த பாசுரத்தில் எப்படின்னாக்கா எம்பெருமானுக்கு நிறையா பேர் அவன் திருவடியை சரணாகப்பற்றா. எம்பெருமானை தெரிஞ்சினவா ஆச்சாரியமுக்கேன எம்பெருமானை அடைந்து இவன் அடைந்தால் நமக்கு நல்ல கதி கிடைக்கும்னு தெரிஞ்சு சரணடைகிறா. அப்பேற்பட்டவாளை எம்பெருமான் ரட்சிக்கிறான். அச்சுதனாயிருக்கான், ஆசிதாலை கைவிடாதவனாயிருக்கான், நழுவ விடாதவனாக இருக்கான். அப்பேற்பட்ட பரம பாகவதாளுடைய விஷயத்திலே அவ கூட இருக்குவா அந்த பாகவதாளிடத்தை ஒரு அபச்சாரப்பட்டு அவளுக்கு ஒரு ஹானி ஏற்படுத்தினாக்கா எம்பெருமானுக்கு அதீதமான கோபம் வந்துடுறது. அந்த கோபத்தினால் எம்பெருமான் சரணாகதி பண்ணாதவாளை இந்த சரணாகதி பண்ண பாகவதாளுக்கு விரோதமாக இருப்பவர்களை எம்பெருமான் தண்டதரனாயிருந்து சிக்ஷை பண்ணுறான் அவளுக்கு. அந்த கோபமானது அதீதமான கோபமாக இருக்கும்னு சாஸ்திரத்திலேயும் புராணங்கள்லேயும் நாம் வாசிக்கிறோம். அவதாராதிகளிலேயும் எம்பெருமான் காட்டியிருக்கான். அப்படி அந்த கோபத்தை தணிப்பதற்கு அந்த எம்பெருமானுடைய கோபமே தயாதேவியினுடைய அந்த நீதி தேவனுடைய கருணைக்கு பாத்திரமாகி அந்த கோபம் தயைக்கு அடிமை தொழில் செய்யும்படியாக ஆக்குகின்றாள் இந்த தயாதேவி அப்படின்னு இந்த 24வது பாசுரத்தில் சூசகமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இங்க பிரத பிரதிகூல மூலகாதி பிரதிகோபி விஷாச்சலேஸ்வரஸ்ய களமேயவசாபசாய நீத்யா கருணே கிங்கரதாம் தவோபயாதி அப்படின்னு தன்னை எதிர்ப்பவர்களை எம்பெருமான் சில சமயங்களில் விட்டுடுறார். சரிப்போ என்னை பற்றி தெரியாது அப்படின்னு விட்டுடுறார். ஹிரண்யகசிபு எம்பெருமான் ரொம்ப எதிர்த்து பண்ணால் பெருமாள் பேசாமல் இருந்தார். எப்போ ஒரு பிரகலாதாழ்வானை அவன் ஹிம்சை பண்ணும்போது கோபம் வந்துடுத்து அவருக்கு. தூணிலேருந்து எம்பெருமான் நிசும்மன அவதாரம் பண்ணி சம்ஹாரம் பண்ணார் அவனை. அதான் சொன்னார் சுவாமி தேசிகன் இங்க பிரணத பிரதிகூல மூலகாதி
தனக்கு பிரதிகூலதாக இருப்பாரை கூட எம்பெருமான் விட்டுடுறார். ஆனால் எம்பெருமான் திருவடியை ஆசிரயித்தவாள் பரம பாகவதாள், அவளுக்கு யார் பிரதிகூலமாக இருக்காளோ, அவளை விரோதிச்சுன்னு இருக்காளோ, அவள் திருவிட யார் அபச்சாரப்படுறாளோ, அவளை யார் அவளுக்கு ஒரு ஹானி ஏற்படுத்தாளோ, அவளை ஹிம்சிக்கிறாளோ, அவளை எம்பெருமான் ஒருபோதும் விடுவதில்லைன்னு பண்ணுறா. எப்படி பண்ணுவா பெருமாள்? அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவேன்னா அவளை எதிரிகளை வேரோட பிடுங்கி போட்டுருவார். மூலச்சேதரநாயம் மூலே குட்டாரநாயன்னு ஒன்று உண்டு. ஒரு விரக்ஷம் தேவையில்லாத விரக்ஷம் வளர்ந்துருக்குன்னும் போது அது களையை மட்டும் கழிச்சு விட்டாக்கா திருப்பி துளுத்து திருப்பி அதே விஷ செடி வளர்ந்து வரும். அதனால் என்ன பண்ண, கோடாரியை கொண்டு அந்த அந்த விஷச்சோட வேரில் வெட்டி வேரோட பிடுங்கி போட்டுன்னு சொல்லி ஒரு நியாயம் சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில். மூலே குடாரன் நியாயம்னு சொல்லுவாத்த. அப்படி எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, வேரோட அழித்து பிடுங்கி எரியும் இயல்புடையவர் எம்பெருமான். பிரணத பிரதிகூல மூலகாதி அப்படின்னர். அதுமேடு பிரிங்கிட்டா அந்த விஷங்கள் புனகா துளுத்து வளராது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இங்கே இருக்கு. அப்பேற்பட்டதான எம்பெருமான் இந்த பாகவதாலிடத்துல அபசாரப்பரவாலிடத்தில் ரொம்ப கோபமாக இருக்கான். பிரதிகோபி விஷாச்சலேஸ்வரஸ்யன்னு ரெண்டாவது இதை காட்டுற. பிரதிகம் அப்படின்னா அதீத கோபம் அப்படின்னு. இந்த இவாளை ஹிம்சிக்கிறவாளை நிரசனம் பண்ணுகிறான் எம்பெருமான் அப்படின்னா. எப்படி இருக்கனா, இந்த இவன் ஈஸ்வரச எம்பெருமான் திருமலைக்கு 7 மலைக்கும் அவனே 7 மலை உடையான்னு சொன்ன 7 மலையை உடையவன் 7 மலையே திருவுடம்பு என்று சுவாமி நம்மாழ்வா சாதிச்சார். அந்த 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 அசாச்சலம் என்று சொல்லப்பட்டதான சேஷாச்சலம், கருடாச்சலம், விஷபாத்ரி, அஞ்சனாத்ரின்னு சொல்லப்பட்ட சப்த பர்வதங்களும் எம்பெருமான் திருமேனியாயிருக்கு. அதுக்கெல்லாம் இவன் ஈஸ்வரனாயிருக்கான்னு சொல்கிறார் எங்கட்டில். அப்பேற்பட்டதான ஒரு விவசாயம் பண்ணுற எம்பெருமானங்க பக்தி பயிர் பண்ணுகிறான். விஷச்செடியெல்லாம் வேரோடு களைஞ்சு எரியும்படியாக இருக்கு. அந்த இடத்துல எப்போ நெல் பயிர் வளர்வதற்கு பக்கத்தில் இருக்க செடிகளெல்லாம் விஷச்செடி அதை அழிக்கும்படியாக இருக்கும்போது அந்த விஷச்செடிகளாகிய அந்த களைகளை பிடுங்கி எறிவது தான் உத்தமம். அப்போ தான் நெல் பயிர் நல்லா வளையும். இதுதான் பாகவத ரக்ஷணம். பரித்ராணாய சாதூனாம் விநாசய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பெருமாள் சாதிச்சார். கிருஷ்ணாவதாத்திர விஷயமே சாது பரித்ராணம் தான் சொல்கிறா. அதற்கு உதவியாகத்தான் சத்ருசங்காரம் சொன்னான். இது விஷயம் தாத்பர்யார்த்தம் என்னன்னா, இந்த எதிரிகளை அழிப்பது எம்பெருமானுக்கு முக்கிய விஷயமாக இல்லை. சாதுக்களை ரட்சிப்பது தான் எம்பெருமானுக்கு முக்கிய விஷயம் அவதார ஸ்திதியிலே. அதுக்கு கூட இது நிற்கிறது. ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுற பெருமாளிவாளை எதிரிகளை ஒரு தட்டு தட்டுறார். அதனால் முக்கிய நோக்கம் என்னன்னா சாது பரித்ராணம். பார்த்தீங்கன்னா பாரதத்தை பார்த்து எடுத்துட்டோன்னா பார்த்தாக்கா நம்ம எம்பெருமான் சண்டை போடணும்னு ஆசை இல்லை. எம்பெருமான் முன்னோர் தூது வானரத்தின் வாயில் விழுந்து அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்க்காக பெருநிலத்தார்னு சாச்சார் ஆழ்வார் திருமங்க மன்னன். ஒரு தூது விட்டு பார்த்து சண்டையே வேணாம்பா, நீ இருக்கிறபடி இரு, என் வஸ்துவை திருப்பி கொடுன்னு திருவடி மூலமாக லங்கைக்கு போய் கேட்க சொல்லியாச்சு. ஆனால் மாட்டேன்னு சொன்னானே பெரிய யுத்தம் வந்தது. அப்போது யாருக்கும் ஒரு ஹானி பண்ணக்கூடாதுன்னு தான் பெருமாள் நினைக்கிறார். அதுவாக எம்பெருமான் அந்த அம்புல மாட்டுறது. அதே போல் கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சண்டை வேண்டாம்பா, இவாளுக்கு வேண்டிய ராஜ்யத்தை கொடுத்துடு, இல்லை இவாளுக்கு வேண்டிய ராஜ்யத்தை கொடு, 5 தேசங்களை கொடு, 5 நகரங்களை கொடு, கிராமங்களை கொடு, 5 வீட்டையான கொடுன்னு எம்பெருமான் பாண்டவர்களுக்கு ஒரு சகாயமாய் தான் ஒரு தூது போய் கூடம் அந்த தூது சித்திக்காததுனாலே யுத்தம் ஏற்பட்டது. யுத்தம் பெருமாளுக்கு பெரிய விஷயம் இல்லை, அது பிராதானியம் இல்லை. பாண்டவாளுக்கு ராஜ்யத்தை திருப்பி வாங்கணும், அதுதான் விஷயம் அங்கே. ஆனால் அது நிறைவேறாத காரணத்தினாலே
கௌரவர்கள் விருப்பப்பட்டதாலே யுத்தமாச்சு அந்த இடத்துலன்னு சொன்னார். அதான் சொன்னார், பிரதிகோபி விஷாசலேஸ்வரஸ்ய, இந்த விஷாசலத்துக்கு அதிபதியானவன் இருக்கானே அவன் கலையை பிடுங்கி எடுத்து போடுறான். தன்னுடைய பிரதானமான சங்கல்பமானது சாது பரித்தானம் அதுதான் இருக்கே தவிர எல்லாரையும் ஹிம்சிக்கணும்னு எம்பெருமான் ஒரு நாளும் அந்த எதிரி கூட நல்ல கதியாக போகணும் அப்படின்னு எம்பெருமானுடைய பிராட்டிக்கு ஹானி பண்ண காகாசுரன் கண்ணெழுவே செய்த காகுத்தன்னு சொல்லும்படியாக ஒரு கண்ணை மட்டும் சின்னதாக சிக்ஷை பண்ணி உயிர் பிச்சை கொடுத்து வருவான் அம்சூட்டர் இல்லையா? அதனாலே எம்பெருமானுடைய முக்கிய விஷயம் என்னன்னா சாதுகளை ரட்சிப்பது. சாதுனா யாருன்னா எம்பெருமான் இவன் என்னை ரட்சிப்பான் என்று அறிந்து அவன் திருவடியை சரணாகதி பண்ணுபவன் தான் சாது அப்படின்னு பெரியவா இங்கே நமக்கு சொல்கிறான் இந்த இடத்துல. களமே யவசாபஜாய நீத்யா அப்படின்னு ஒரு சஸ்யம் இருக்குது சுவாமி, நல்ல விரக்ஷங்கள் நல்லா பூமியிலே பதிச்சிருக்கா, ஒரு தென்னை மரம் வளருது, மாமரம் பயிரிட்டு இருக்கா, அப்புறம் நெல் பயிர் இருக்குது, நிறையா தானிய வகைகள்லாம் பயிரிட்டும் போது பக்கத்தில் விஷச்செடியானது கூடவே வளர்ந்து வரும். அந்த பயிர் நன்னாக விளையணும்னா அந்த களைகளை நம்ம பிடுங்கி எடுத்து போடணும். அந்த இடத்துல அந்த களை ஜாஸ்தி வளர்ந்து போச்சுனாக்கா பயிர் நன்னா சஸ்யம் நன்னா வளராது, அழிந்து போகும். சில சமயங்களிலே அந்த எந்த காலத்துக்கோசம் அந்த நடப்பட்டதோ அது உபஸ்திதி ஆகாமல் போயிடும். அதனாலே ஒரு விவசாயத்தில் குடியானவன் களை பறிப்பது போல எம்பெருமான் பயிரின் வளர்ச்சிக்காக அந்த களைகளை பிடுங்கி போடுகிறானே, அந்த களையானது தான், அந்த விஷக்கலையானது தான் பாகவதாளுக்கு எதிரியாக இருப்பவர்கள். அந்த சஸ்யம்தான் சரணாகதி பண்ண பரம்பாகவதாள். இது பாகவதாள் மீது இருக்கக்கூடிய பிரியம் காரணமே தவிர கலையன் மீது இருக்கக்கூடியதான கோபம் காரணமாக அங்கே தெரியலேன்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதான் சொன்னார் சுவாமி தேசிகன் அழகாக சொன்ன ஒரு பாசுரத்தில், உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர்வெண்ணை தாரணியோடுண்டான் கிருஷ்ணாவதாரம். பயிரில் களைபோல் அசுரரை காண்டான் தங்கையில் வளைபோல் எம் ஆசிரியர் வாக்குன்னு அமுதரஞ்சனிலே சாய்ச்சார் சுவாமி தேசிகன். பயிரில் களைபோல், ஒரு பயிரிலே வரும் களையை பிடுங்கி எறிவது போல எறிந்தானே தவிர களையன் மீது கோபமுற்று எம்பெருமான் அந்த காரியத்தை பண்ணலை. அந்த பயிர் நன்னா செழிக்க வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது எம்பெருமானுக்கு. அந்த பயிர்கள் தான் இங்கே சரணாகதி செய்கின்ற பாகவதாள் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணாவதாரத்தை சொல்லக்கூடிய பாசுரம் உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர்வெண்ணை தாரணியோடுண்டான் பயிரில் களை போல் அசுரரை காந்தாம் தங்கையில் வளபோல் எம் ஆசிரியர் வாக்கு அப்படின்னர். ஜனஸ்தானத்திலே 1.5 முகூர்த்தத்திலே 14,000 ராட்சசர்களை எம்பெருமான் ஸ்ரீ ராமாவதாரத்தை சம்ஹாரம் பண்ணர். அந்த யாகத்தை அழிக்கக்கூடியவாள், யாக சம்ரக்ஷணம் பண்ணுவதற்கு எம்பெருமான் வந்திருக்கான். அந்த யாகத்திற்கு ஹானி வந்த உடனே எம்பெருமான் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து பானத்தை விட்டார். அவளும் திருப்பி எம்பெருமான் அடித்தா, தன்னை காத்து கொள்ள திருப்பி புனகா எம்பெருமான் பானத்தை போட்டு, அதனாலே ஒரு ரக்ஷத்திற்காக ஒரு சம்ஹாரம் ஏற்படுது. சம்ஹாரம் மாத்திரம் அங்கே கிடையாது. சம்ஹாரம் எதுக்குன்னா ரட்சிப்பதற்காகவே சம்ஹாரமே தவிர சம்ஹாரத்திற்காக ரட்சணம் என்றைக்கும் கிடையாது. எம்பெருமான் ஹிரண்யகசிபுக்கு அவனுடைய திருமாவை கிழித்தாலும் அவனுக்கு நல்ல கதியை பிரகலாதனுடைய பிரார்த்தனையின் பேரில் கொடுத்தாரு. அப்பேற்பட்டதான கோபம் எம்பெருமானுக்கு இருக்குது. ஆசிதாலையாவால் யார் ஹிம்சிக்கிறாளோ அவளை சம்ஹரிப்பேன் எம்பெருமான் கங்கணம் கட்டி கொண்டு வரார். அதனால் இந்த 3வது வரியிலே சொன்னது என்னென்னா, களமேயவசாபஜாய நீத்யான்னு விஷச்செடிகளை பிடுங்கி எறிகிறான்னு சொன்னார். அடுத்து சொன்னார், கருணே கிங்கரதாம் தவோபயாதி. அதாவது இது ரஜோகுணத்தையோ தபோகுணத்தையோ முக்கியமாக கொண்டதில்லை இது விஷயம். சத்துவகுணத்தை சொல்கிறது. சத்துவகுணம்னா என்ன? சாதுக்களை ரட்சிப்பது. அந்த இடத்துல இந்த எம்பெருமானுடைய தபோரஜோ குணம் கோபங்களும் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த சத்துவகுணமாகிய தயாதேவிக்கு பணிவிடை செய்யும்படியாக ஆறுதுன்னு சுவாமி சாய்க்கிறாருங்க.
எம்பெருமான் பயிர் நன்றாக வளர வேண்டும் என்று அந்த களையாகி விஷச்செடிலை பிடுங்கி எறிகிறான். அப்போ கோபம் வருது எம்பெருமானுக்கு. அந்த கோபத்தை கூட இந்த தயாதேவி என்ன பண்ணா, ஏன் இவ்வளோ அதீதமான கோபப்படுறீங்கோ அப்படின்னு காட்டி இந்த எம்பெருமானுடைய கோபமும் தயாதேவிக்கு பணிவிடை செய்யும்படி ஆக்குகின்றாள் அப்படின்னு சொன்னார். கருணே கிங்கரதாம் தவோபயாதி அப்படின்னு அவனுடைய தக்க சமயத்தில் வரும் கோபத்தையும் ரஜோதம குணங்களையும் அங்கே வந்து பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அவனுக்கு ரஜோகுணம் தவோகுணம் வராது, கோபம் வரும். எம்பெருமான் தண்டதரன் கோபம் வரும். அந்த விலட்சணமான கோபத்தையும் இந்த தயாதேவிக்கு பணிவிடை செய்யும்படியாக ஆக்குகின்றாள் இந்த தயாதேவி. அவனை மொத்தவே அதை அடக்கி இவனுக்கு ஒரு ஊழி செய்வது போல் ஆக்குகின்றான்னு சொன்னான் இந்த இடத்துல. அதாவது எப்படின்னா, இந்த களை எப்படி பிடுங்கணும்னா, நம்ம கட்டவர் நகத்தால் பிடுங்கலாம், அனாயாசமாக பிடுங்கிட்டு போகலாம். சிலதை வந்து வேரோடு பிடுங்கி எறியணும். வேரோடு பிடுங்கி எறியுன்னா இந்த ஹிரண்யகசிபு, தசகண்டன், இந்த தசமுக ராவணன், பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திவை பாடி போயின்னு சொன்னான் ஆண்டாள் நாச்சியார். அது மாதிரி புற்றும் அறிந்தன மேல புய்மேல் சிந்தன்னு திருமங்கை மன்னன் சொன்னார். இப்படி எம்பெருமான் அந்த கலைகளை பறித்தெறிந்தான். ஆனால் அந்த கோபத்தையும் இந்த தயாபிராட்டி என்ன பண்ணுறான்னாக்கா, நல்வழிப்படுத்தி அந்த கோபத்தையே தயை என்ற குணத்துக்கே ஊழியம் செய்யும்படியாக ஆக்குகின்றார் என்பதுதான் சுவாமி தேசிகனுடைய இந்த பாசனத்துடைய அர்த்தமாக அமைஞ்சிருக்கு. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.